வணக்கம் நண்பர்களே, இது சண்முகநாதன் மிஷன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான இந்தியன் பாலிட்டிங்கிறதுல அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி பார்ப்போம். அடிப்படை கடமைகள் வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து நம்ம நாட்டில் சேர்த்தாங்க. அதாவது 1976ஆம் ஆண்டு சுரன்சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க பரிந்துரை செஞ்சதுக்கப்புறம் அதை 1976ஆம் ஆண்டே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டு வந்து, அதாவது 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டு வந்து அதை நம்ம நாட்டிலோட அரசியலமைப்பில் சேர்த்துட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு புதிய பகுதியை க்ரியேட் பண்ணாங்க. அதாவது 4A, அதில் இருக்கிற ஒரே ஒரு பிரிவு 51A, அதாவது ஆர்டிக்கல் 51A. முதல்ல நமக்கு அரசியலமைப்பு உருவானப்போ என்ன ஆச்சுன்னா 10 அடிப்படை கடமைகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அந்த 11வது அடிப்படை கடமைகள் எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம அது என்னென்ன கடமைகள்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். அந்த 11 அடிப்படை கடமைகள்னு பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பை மதிக்க வேண்டும். அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். சுதந்திர போராட்ட நோக்கங்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் நம்ம மதிக்கணும். இந்தியாவில் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கணும். நாட்டை காப்பாற்ற நம்ம எப்போ வேணாலும் தேசப்பணி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை சகோதரத்துவம் வளர்க்க வேண்டும். பாரம்பரிய கலாச்சாரத்தை மதிக்க மற்றும் பாதுகாக்க வேண்டும். இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்ம காடுகள், நதிகள், விலங்குகள் எல்லாத்தையுமே நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும். அறிவியல் கோட்பாடு, ஆராய்ச்சி மனப்பான்மையெல்லாம் வளர்க்கணும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். வன்முறையை தவிர்க்கணும். 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க, 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். இதை 11வது அடிப்படை கடமையாக 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 2002ஆம் ஆண்டு சேர்த்தாங்க. அதே போல் அடிப்படை உரிமைகளில் 6 முதல் 10 வயது வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு தொடக்க கல்வி கொடுக்குறத ஆர்டிக்கல் 21A சொல்லியிருப்பாங்க. ரெண்டையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் நம்ம சட்டத்தின் மூலயமா எங்கேனாச்சும் பெறலாம். ஆனால் அடிப்படை கடமைகளை நம்ம சட்டத்தின் மூலமாக பெற முடியாது. அது நமக்குள்ளே இருக்கிற பொறுப்பு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிப்படை உரிமைகள் பற்றின ஒரு சின்ன கேள்வி. ஆர்டிக்கிள் 31 எப்போ ரத்து பண்ணாங்க, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமாக ரத்து பண்ணாங்கங்கிற கேள்விக்கு பதிலை உங்களோட பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட சண்முகநாதன் மிஷன் டிஎன்பிஎஸ்சி சேனல். எளிமையாக கற்போம், உறுதியாக ஜெயிப்போம்.